இது Axon 40 Ultra. ZTE ஓட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வேறு என்ன இருக்குது? அந்த அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராவை மட்டும் ஒரு கிமிக்காக வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த ஃபோனில் மற்ற எல்லாமும் கொஞ்சம் நல்லா இருக்கா? இந்த வீடியோவில் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் Axon 40 Ultraவோட பாக்ஸ். ஓப்பன் பண்ண உடனே உள்ள Axon 40 Ultra ஃபோன் இருக்கு. இது அந்த பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பிளாக் இன்சர்ட். இதில் ஒரு விஐபி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சிம் டூலும் இருக்குது, லேட்டாக மிஸ் ஆகிடுச்சு. பட் எனிவே, அடுத்து ஒரு USB Type-C to Type-C கேபிள், அது போக 80 வாட் சார்ஜர் இன்பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அன்பாக்சிங்க்கு. இப்போ நம்ம Axon 40 Ultra ஃபோனை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அந்த அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா தான். இது நம்ம ஏற்கனவே வேறு சில ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம், Axon 30 கூட பார்த்துருக்கோம். அது கூட கம்பேர் பண்ணல சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ Axon 30 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 மெயின் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஒன்று, அந்த கேமராக்கு மேலே உள்ள டிஸ்பிளே ஏரியா தனியாக அதுக்கு மேலே பேட்ச் அடித்த மாதிரி தெரிஞ்சுது. ரெண்டாவது, செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே அந்த 2 இஷ்யூவில் ஒரு இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ போன வருஷம் அந்த டிஸ்பிளே, அந்த செல்ஃபி கேமராவை கவர் பண்ணுற அந்த ஏரியா 100 பிக்சல்ஸ் பெர் இன்ச், மற்றபடி அதை சுற்றி இருக்கிற ஏரியாலாம் 400 பிக்சல்ஸ் பெர் இன்ச். ஸோ பார்த்த உடனே நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அந்த கேமராக்கு மேலே உள்ள டிஸ்பிளேவும் 400 பிக்சல்ஸ் பெர் இன்ச்சுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இங்கே அந்த வித்தியாசம் அந்த அளவுக்கு தெரியல. இப்போ நீங்கள் Axon 40 Ultra சைட் பை சைடு S22 Ultraவோட பார்த்துட்ருக்கீங்க. இங்கே அந்த ஹோல் பஞ்ச் இல்லாதது அந்த ஓவரால் லுக்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது. அஃப்கோர்ஸ் அதனால நான் S22 Ultraவோட இது பெட்டர்னுலாம் சொல்லலை. S22 Ultra தான் இன்றைக்கி தேதிக்கு என்னோட ஃபேவரட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். அந்த சின்ன ஹோல் பஞ்ச் நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்ன எந்த பாயிண்ட்லையுமே அது பாதர் பண்ணல. பட் அது இல்லாமல் ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான லுக்னு சொல்லலாம். இப்போ ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே மட்டும்தான் இங்கே செல்லிங் பாயிண்ட்னு கிடையாது. இந்த டிஸ்பிளே ஸ்பெக்ஸும் சரி, இன்ஃபேக்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த டிஸ்பிளே ஸ்பெக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இது ஒரு 6.8 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல், 1116x2480 பிக்சல்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஸோ பிக்சல் டென்சிட்டி 400 பிக்சல்ஸ் பெர் இன்ச். இது ஃபாஸ்டான பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ், 360 Hz டச் சாம்பிளிங், 100% DCI-P3 கலர் கேமட் கவரேஜ் இருக்குது. ப்ளஸ் பீக் பிரைட்னஸும் 1500 nits. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க நிறைய ஃப்ளாக்ஷிப்ஸோட இதில் ஹையர் பீக் பிரைட்னஸ் இருக்குது. அது போக 1440 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங்கும் கொடுத்துருக்காங்க, அந்த டார்க் சீன்ஸில் ஃப்ளிக்கரிங் கட் பண்ணுறதுக்கு. இது போக ஆக்சுவல் ஸ்டெரியோ ஸ்பீக்கர் செட்டப்பும் இருக்குது, நல்லா லவுடாக இருந்துச்சு. ப்ளஸ் ZTE நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. 1 TB வரைக்கும் இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு இது ஒரு நல்ல டிவைஸ்னு சொல்லலாம். இந்த செகண்ட் ஸ்பீக்கர் போக டாப்பில் ஒரு IR பிளாஸ்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், லெஃப்ட்டில் எதுவும் இல்லை. பாட்டமில் பிரைமரி ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், மைக்ரோஃபோன், அப்புறம் சிம் ட்ரே. இந்த மைக் பிளேஸ்மெண்ட்டை கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஏன்னா சிம் ட்ரே பக்கத்துலேயே கொடுக்கல தெரியாமல் மைக்கை டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு ஒரு சில தடவை இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆயிருக்கு. உங்கள் ஃபோனில் மைக் பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருக்கா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Axon 40 Ultra பற்றி இன்னும் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்பான்சர் மெசே ஹெட்ஃபோன்ஸ்க்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட். மெசே இப்போ ஒரு புது பேர் ஆஃப் ப்ரீமியம் ஹெட்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, மெசே லிரிக். பேக்கேஜிங்லேருந்து 2 கேபிள்ஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணுற வரைக்கும் அந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இந்த லிரிக்கில் MZ4 பிளேனார் மேக்னெட்டிக் டிரைவர் இருக்குது. ஸோ இதுக்கு அவங்களோட ப்ரீவியஸ் ஃப்ளாக்ஷிப் மாடல்ஸ் எலிட், எம்பீரியன் மாதிரியே திருப்பியும் ரினாரோவோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்க்க நல்லா இருக்குது, சவுண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக வார்மாக இருக்குது. இது க்ளோஸ் பேக்காக இருந்தாலும் நல்ல ஒரு வைடான சவுண்ட் ஸ்டேஜ் கிடைக்குது. ரொம்ப ஹெவியான ஹெட்ஃபோன்ஸ் கிடையாது, 391 கிராம்ஸ் தான். ப்ளஸ் அந்த வைட் ஹெட் பேண்ட், சாஃப்ட் இயர் பேட்ஸ், இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால அந்த வெயிட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் ப்ரீமியம் க்ளோஸ் பேக் பிளேனார் ஹெட்ஃபோன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மெசே லிரிக் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம Axon 40 Ultraக்கு வருவோம். சைட்ஸ் மெட்டல், பேக்கில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷோட. நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. ஃபோனோட வெயிட் 205 கிராம்ஸ் இருந்தாலும் கையில் சாலிடாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்கிற ஃபீல் இல்லை. ஏன்னா வெயிட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு ஸ்லீக்கான பில்ட் கூட, 8.4 mm திக்னஸ். ஆனாலும் ZTE இங்கே 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ன சிப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவால்காமோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் Snapdragon 8 Gen 1. டெஸ்ட் பண்ணி பார்த்த கேம்ஸ் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆச்சு, எந்த இஷ்யூஸும் இல்லாமல். இங்கே லிக்விட் கூலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேப்பர் சேம்பர் சைஸும் போன ஜென்ரேஷனோட 140% பெருசாக்கியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர்ஸ் அண்டர் செக் இருந்துச்சு. கன்சிஸ்டண்ட்டாக கேம்ஸ் விளையாடையெல்லாம் கொஞ்சம் வார்ம் ஆச்சு. பட் அந்த ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை.
சில பேருக்கு கேம்ஸ் விளையாடையில் இந்த கர்வ் டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக படலாம். ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் அதில் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இது நல்லா ஸ்டீப்பான கர்வ் கூட 71 டிகிரி. எனக்கு அது ஆக்சுவலாக ஒரு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஏன்னா டிஸ்பிளே சைடில் கர்வ் ஆகிறதுனால ஃபோன் இன்னும் நேரோவாக இருக்கும். ப்ளஸ் இது ஒரு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ பேனல். ஸோ கம்பேரிசனுக்கு இப்போ S22 அல்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் 6.8 இன்ச் டிஸ்பிளே தான். ஆனால் இது 4.5 மில்லிமீட்டர்ஸ் இன்னும் நேரோவாக இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் வசதியாக இருக்குன்னு சொல்லலாம். எனிவேஸ், சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ZTE அவங்களோட சொந்த MyOS 12 ஸ்கின் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 12 மேலே பில்டாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் திருப்பியும் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆப்ஸ் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு. இன்டர்ஃபேஸை நார்மலாக யூஸ் பண்ணையில் கூட அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் டிஸ்பிளேக்கு அடியில் இருக்குது. ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்தது. ஃபேஸ் அன்லாக்கும் நான் எதிர்பார்க்கல, பட் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்தது. லோ லைட்டில் கூட ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. இப்போ செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ZTE இந்த தடவை ஒரு 16 மெகா பிக்சல் சென்சர் f2 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட்டில் போன ஜென்ரேஷனில் 2 இஷ்யூஸ் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ எஸ், மேலே அந்த பேட்ச் மாதிரி இருந்ததை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த இமேஜஸ் வச்சு உங்களுக்கே தெரியும். கம்பேரிசனுக்கு Pixel 6ஓட இப்போ செல்ஃபி சைட் பை சைட் பாருங்கள். Pixel 6 விடுங்களேன், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செல்ஃபீஸ் Axon 40 அல்ட்ராலையும் சாம்சங் கேலக்ஸி A23லையும் எடுத்தது. ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் சாம்சங் ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதோட பெட்டராக இருக்குங்கல இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கடைசி ஒரு சில வருஷத்தில் நீங்கள் யூஸ் பண்ண எந்த பட்ஜெட் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதோட செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். இது ZTEயோட தப்பு கிடையாது. டெக்னாலஜி இந்த பாயிண்டில் அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராஸ்க்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது. அந்த போன ஜென்ரேஷனில் நம்ம பார்த்த அதே மட்டி க்ளோ அது எல்லாமே இங்கேயும் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான். மற்ற பிராண்ட்ஸ் அண்டர் டிஸ்பிளே கேமராஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு திருப்பியும் ஹோல் பஞ்சுக்கு போயிட்டாங்க. ZTE இன்னமும் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது, எப்படியாவது இந்த டெக்னாலஜியை யூஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும்னு ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். பட் அதனால செல்ஃபி கேமராஸ் இங்கே என்ன தான் அதெல்லாம் நல்லா இருந்தாலும், அதெல்லாம் நான் ஒரு நல்ல விஷயம்னு நினச்சாலும் செல்ஃபி கேமராஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கண்டிப்பாக செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் நெகட்டிவ். பட் ரியர் கேமராஸ்னு வரையில் அது வேறு கதை. இங்கே பின்னாடி 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சோனியோட புது IMX787 64 மெகா பிக்சல் சென்சர். இது ஒரு f1.6 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல டீட்டெயில், டைனாமிக் ரேஞ்ச் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 8K வீடியோஸ் 30 FPSல ஷூட் பண்ணலாம். 4K 60 120 FPSல கூட ஷூட் பண்ண முடியும். ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இந்த லென்ஸில் இருக்கிறதுனால வீடியோ நல்லா ஸ்டேபிளாக இருந்தது. செகண்டரி கேமரா பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. ZTE அதே IMX787 சோனி சென்சர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை f2.4 அல்ட்ரா வைட் லென்ஸோட பேராக இருக்குது. அதே சென்சருங்கிறதுனால கலர்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைமரியில் பார்த்த அதே அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. இதில் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்கிறதுனால மேக்ரோ ஷாட்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ண முடியும். கேமரா இன்டர்ஃபேஸ் எப்போவுமே ZTEயில் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் எக்கச்சக்கமான ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேமரா செட்டப்பில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அந்த 3வது சென்சர், சென்சரில் ப்ராப்ளம்லாம் இல்லை, இது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. 2.5x ஜூம் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இந்த லென்ஸ்க்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் பார்த்தா நல்லா தான் இருந்தது, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ZTEயோட மார்க்கெட்டிங்கில் 5.7x ஜூம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வைட் ஆங்கிள்லேருந்து டெலஃபோட்டோக்கு 5.7x தான். இப்போ பிராண்ட்ஸ் டிப்பிக்கலாக ரெகுலர் கேமராவை ப்ரைமரின்னு சொல்லுவாங்க, அல்ட்ரா வைடை செகண்டரின்னு சொல்லுவாங்க. பட் ZTE இந்த ஃபோனில் நாங்கள் 2 ப்ரைமரி கேமரா கொடுக்குறோம் ஒரே சென்சர் யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலர் கேமரா ஹியூமனிட்டி ப்ரைமரியாக, இன்னொரு கேமரா அல்ட்ரா வைட் ஆங்கிள் ப்ரைமரியாக. ஸோ ரெண்டுமே ப்ரைமரின்னு சொன்னதுனால ப்ரைமரி டு டெலஃபோட்டோ இந்த ஜூம் 5.7x அப்படின்னு மார்க்கெட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, என்ன நிறைய சைட்ஸ்லேயும் சரி, நிறைய யூடியூபர்ஸ் ஜென்ரலாக இந்த ஸ்பெக் ஷீட்டில் 5.7xன்னு பார்த்து எதையும் செக் பண்ணாமல் இதில் 5.7x ஜூம் இருக்கே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது மிஸ்இன்ஃபர்மேஷன். இதில் ஆக்சுவலாக 2.5x ஜூம் தான் இருக்குது. பட் சென்சர் நல்லா இருக்குது. ஆக்சுவலான கேமரா செட்டப் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் 3மே 64 மெகா பிக்சல் சென்சருங்கிறதுனால இந்த ஃபோனில் 3 சென்சர் யூஸ் பண்ணியும் 8K வீடியோ ஷூட் பண்ண முடியும். வேறு எந்த ஃபோன்லையும் நான் அதை பார்த்ததில்லை. வேறு ஏதாவது ஃபோனில் 3 சென்சர்லையும் 8K ஷூட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவே, இது போக ZTEயோட கேமரா அரேயில் ஒரு டைம் ஆஃப் லைட் சென்சர் ப்ளஸ் ஃப்ளிக்கர் சென்சரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், ஓவரால் ஒரு ஃபுல் பேக்கேஜாக பார்க்கையில் ZTE AXON 40 அல்ட்ரா ஒரு நல்ல ஃபோன் மாதிரி தான் தெரியுது. எஸ், செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் கன்சியூமர் ரெடின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பட் மற்றபடி ஓவரால் அவங்க ஆஃபர் பண்ணுற எல்லாமே அவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ்க்கு ஃபினாமினலாக இருக்குது.
இப்போ அவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 5000 யுவானுக்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 57,000 ரூபா. இப்போதைக்கு இது சைனாவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இன்னும் நிறைய மார்க்கெட்ஸில் ஆஃபர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த செல்ஃபி கேமரா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாட்டியும் இந்த ஃபோனில் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் புதுசாக ஒரு டெக்னாலஜியை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 57,000 ரூபாய்க்கு இந்தியாவில் இது அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை செல்ஃபிஸ் நல்லா இல்லைன்னு வாங்க மாட்டிங்களா? உங்கள் கருத்தை என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த சின்ன அன்பாக்சிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல நீங்கள் நினைக்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.